நானும் அரசியல் பேசக்கூடாது, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, நாட்டில் நடக்கிறது உண்மையிலேயே பொறுக்கலைங்க. மனசு அப்படியே அப்படி கொதிக்குது, ஆதங்கமாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கிட்டு கைத்தட்டல் விசில் எல்லாம் வந்து வாங்கிறதுக்காகவே சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் சில விஷயங்களை பேசி மக்கள் மனசில் விஷத்தையும் விஷமத்தனத்தையும் பரப்பிக்கிட்டு தெரிகிறானுங்க. அவனுங்கெல்லாம் உண்மையிலேயே கட்டுப்பாகுது, நினச்சாலே கட்டுப்பாகுது. என்ன பண்ணுறதே தெரியலாம். செம கட்டுப்பாகுது. வந்து ஒன்றும் இல்லைங்க, பாவங்க. அவர் பெரியார். அவர் வந்து வயசானவர். அவ்வளோ வயசு வரைக்கும் மக்களுக்காக உழைச்சி பெரிய சீர்திருத்தத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர். சுயமரியாதை, தன்மானம், நம்பிக்கை எல்லாத்தையும் ஊட்டினவர். எப்பேற்பட்ட மனுஷன் அவர்! அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கொச்சப்படுத்துறது, அவருடைய பேச்சை பாதியாக கட் பண்ணி கொச்சப்படுத்துறது ஏன்ட்டு இவ்வளவாங்க ஒரு மனுஷன் வந்து தரம் தாழ்ந்து போகிறது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஆனால் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக சம்மந்தமே இல்லாமல் எதையாவது ஒன்று பேசி மக்களை வந்து திசை திருப்புற வேலையில் ஒருத்தர் ஈடுபட்டுருக்கான். அது வந்து உண்மையிலேயே அது எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய கேரக்டரு சீரியஸாக பேசுகிற கேரக்டர் கிடையாது. நான் ஜாலியான ஆள், என்னையே சீரியஸ் ஆக்கி விட்டாவன். ஐயோ ஐயோ! மக்களே, எல்லோரும் அவன் பின்னாடி இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்துங்க. அதான் படித்து தான் நிற்கிறீங்க. அப்பா அம்மாவில் வீட்டிலேருந்து சொல்ல மாட்டாங்களா? என்னடா அதே இவன் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறானே, அன்னைக்கு புகழ்ந்தான் அந்த மேடையில் இந்த மேடையில் இப்படி கேவலப்படுத்துகிறான் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்குன்னு ஒரு சுயமாக எதுவுமே இல்லைங்க. என்ன ஏன் போய் இப்படி வீணா, அதாவது தலைவன்னா, மக்கள் தலைவன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு மேடமா. முகத்தை பார்த்தாலே அந்த லட்சணம் இருக்கணுங்க. கண்ணை பார்த்தா கருணை வழியணும். அதுக்கு பதிலாக வேறு ஏதோ வலிஞ்சிட்ருக்குது. எனக்கு உண்மையிலேயே நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் விமர்சனம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த அப்படின்ட்டு கண்ணை உருட்டி மிரட்டி அப்படின்னு வசனம் பேசி அப்படியே வந்து கைத்தட்டல் வாங்கிட்டு அப்படியே இது பண்ண அதுலையெல்லாம் மயங்காதீங்க. என்ன, தயவு செஞ்சு யோசிங்க. நல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன வேணும்? கல்வி, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும்.